வணக்கம். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. குரு 3ல் இருக்கிறாப்படி. ஆனால் ஜூலை மாதத்தில் குருவும் செவ்வாயும் சேர்றாங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும்னு சொல்லலாம். ஏன்னா குருங்கிறது யார்? உங்களோட ராசி அதிபதி, லக்னாதிபதினே சொல்லலாம். செவ்வாய்ங்கிறது உங்களுடைய தனாதிபதினே சொல்லலாம். அதனால் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கன்ஜெக்ஷன் ஆகுறாங்க. லார்ட் ஆஃப் 9 and 10 கன்ஜெக்ஷன் 2 பேரும் சேர்றாங்க. அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகனே சொல்லலாம். ஓகேவா? அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகுது. 3ஆம் வீட்டில் 3ஆவது வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்றாங்க. சரி, ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டா குருவும் செவ்வாயும் ஜூலை 13ஆம் தேதி சேர்றாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகுது. எத்தனாவது வீட்டிலனா 3ஆவது வீட்டில். அது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னா ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஜாபுக்கு தேடிட்டு இருக்கிறவங்களோ இல்லை வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும். ஓகேவா? ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜூலை 13க்கு மேலே ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரின் ட்ரை பண்ணுறது, அதாவது ஜாபுக்கு வேண்டி ஃபாரின் போகிறது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமாக பிஸ்னஸ் ட்ரிப், அதாவது ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது பிஸ்னஸ்க்கு வேண்டி, இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்ல. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் 9ஆம் வீடும் 10ஆம் வீடும் 11ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. 9ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. 10ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. 11ஆம் வீடுங்கிறது லாபத்தை கொடுக்குது. அப்போது ஒரு மனுஷனுக்கு இதானே தேவை? அதிர்ஷ்டம், வாய்ப்பு, லாபம், இதுதானே வேணும். ஓகேவா? அதனால் இந்த 3மே ஆக்டிவேட் ஆகுது. 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு 3மே ஆக்டிவேட் ஆகிறப்போ உங்களுக்கு சூப்பராகவே பலன் இருக்குது. அடுத்து சனி 12 இருக்கிறப்படி. அதனால் பண விரயம் கண்டிப்பாக ஏற்படும். அப்படியே பணம் கையில் தங்கவே மாட்டேங்குதுன்னு தான் சொல்லுவீங்க. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத வீண் விரயம், செலவு கண்டிப்பாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, 7.5 சனி இல்லை, அதனால் சனி 12 இருக்கிறப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பட் இந்த மாதம் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு வந்துட்டா வரன்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரன் சூப்பரான உங்களுக்கு பேரான வரன் கிடச்சிதுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்கிறீங்க, 7.5 சனியில் எப்படி மேரேஜ் பண்ணி அதெல்லாம் செட் ஆகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா வரன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் பொறுத்து இருந்துச்சுன்னா சூப்பராக பண்ணிக்கோங்க, தள்ளி போடாதீங்க. ஏன்னா இந்த 7.5 சனியில் என்ன பண்ணுன்னா மைண்டை, அதாவது ஒரு சரி டக்குன்னு பண்ணிடலான்னு ஒரு முடிவெடுப்பீங்க. இது வேறு ஏதோ ஒரு வரனை தேடி அவசரத்தில் பண்ணணுமேனு பண்ணிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு கடைசியில் பிரச்சனை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக பொருத்தம் சூப்பராக இருக்கிற ஒரு ஜாதகத்தை 2 ஜாதகத்தை இணைச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த 7.5 சனியில் மைண்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. திடீர்னு பண்ணலாம்பீங்க, அது இங்கே பொறுத்தம் இருக்காது. ஒரு அவசரத்தில் பண்ணுறப்போ அது கொஞ்சம் பிரிவை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக சூப்பராக வரணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருத்தம் சூப்பராக இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் 7.5 சனியில். அதெல்லாம் 7.5 சனியில் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, லவ்வர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒரு மைண்ட் செட் ஆன் ஆர் ஆஃப் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. எப்படின்னா கல்யாணத்துக்கு கொண்டு போகலாமா, இல்லை வேறு எதாவது பண்ணலாமா, இல்லை வேண்டாமா, அப்படி விட்டுறலாமா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பீங்க. ஏன்னா அந்த கோள்களோட பிரதிபலனும் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. ஓகேவா? என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு ஹோப் கொடுங்க. நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுங்க. ஓகேவா? ஃபேமிலியில் எல்லாமே இந்த மாதம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். 50% குட், 50% பேட் நடக்கும். ஓகேவா? அதனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு வந்துடுங்க. அடுத்து மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதம் சூப்பர். ஏன்னா நிறைய கோள்கள் சூப்பராகவே சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது செலவு செஞ்சு படிக்கிறதுக்கு, அதாவது செலவு செஞ்சு நான் இந்த காலேஜில் சேர்றேன், நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு நீங்களே உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க. நான் கண்டிப்பாக என்னை இந்த காலேஜில் சேர்த்துங்க, கண்டிப்பாக நான் படித்து நான் நல்ல மார்க் எடுப்பேன், நான் நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அது நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. இந்த டைம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. இந்த டைம் காலேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே இல்லை, உங்களுக்கு சூப்பராகவே நடக்கும். நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸும் சாதகமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா?
அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு, மீனராசி பெண்களுக்கு எப்படின்னா, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தையே வழி நடத்திட்டு போவீங்க. ஓகேவா? ஒரு தைரியமாக இருப்பீங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி திடீர்னு வீடு கட்டக்கூடிய யோகம், திடீர்னு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? பழைய வாகனத்தை வித்துட்டு புது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் யோகம்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஃபேமிலியிலங்கூட கூட பிறந்தவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா பாசிட்டிவாக. இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் சூப்பர்னே சொல்லலாம். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி இந்த மாதம் பர்டிகுலராக. ஓகேவா? ஹெல்த் எடுத்துக்கிட்டா பெரிய ப்ராப்ளம்ல ஒன்றுமே இல்லை மீனராசிக்கு. ஆனால் 7.5 சனி போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னே சொல்ல, உங்கள் புத்திசாலித்தனே சொல்ல. ஏன்னா குறிப்பாக கால் பகுதிகளில் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அங்கே தான் ஏதாச்சும் அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசை பிடிப்பு, இந்த மாதிரி கால் முட்டி, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்குல, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நல்லது. ஹெல்த்தியும் பார்த்துக்கோங்க, நல்ல ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, வெளியிலலாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. வீட்டு ஃபுட்டு தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக ஒரு தூக்கத்தை கரெக்டாக தூங்கி கரெக்டாக எந்திரிச்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் மைண்டு கிளியராக இருக்கும். தூக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அதாவது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சு வேலை செய்கிறதெல்லாம் வேண்டாம். இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதத்துக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? நன்றி.